இது சார்தம் யாத்திரையின் 2ஆம் தளம் கங்கோத்ரி. எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் கங்கை நதி பிறந்த கதையை பார்க்கலாம். பகீரத மன்னன் ஒருத்தர் அவர் குடும்பத்தில் இருந்து பெரிய சாபத்தை நீக்கிறதுக்காக தவம் இருந்து கங்கையை கீழே வர வச்சார். அந்த சாபம் என்னன்னா, அவங்க குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் யாருக்குமே விமோச்சனம் கிடைக்காதுங்கிறது தான். எப்படியாவது அவங்களுக்கு விமோச்சனம் வாங்கி கொடுக்கறதுக்காக பகீரத மன்னன் பிரம்மனை நோக்கி வருஷ கணக்கில் தவம் இருந்தார். அந்த தவத்துக்கு பிரம்மனும் மெச்சு கங்கையை பூமிக்கு அனுப்புறதா ஒத்துக்கிட்டாரு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. கங்கை வர வேகத்திற்கு பூமியே அழிச்சிருவாங்கன்னு. அதனால இவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் சிவனை நோக்கி தவம் இருந்தாரு. இப்படி சிவன் அவரோட ஜடையில கட்டினதுனால தான் இவ்வளோ மென்மையா பூமியில உலா வராங்கன்னு நம்பப்படுது. मन पावन हो गंगा में डूबे नहाए, मन रावण जो लहरों में तूने बहाए, जो चला गया वो लौट के फिर ना आए, तेरा कर्म ही है जो संग तेरे ही जाए. இந்த கோவிலை கட்டினவர் ஒரு கோர்க்கா. அவர் பேரு அமர் சிங் தாப்பா. 3100 அடிக்கு மேல ஒரு அழகான கோவிலை கட்டியிருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கங்கோத்ரியை பற்றி என்னன்னா, இங்கே கங்கையோட பிறந்த இடம், அதாவது கன்முக் கிளேஷியர், இதுக்கு ட்ரெக்கிங் தான் போகணும், 18 கிலோமீட்டர்ஸ். இது ரொம்ப ரிஸ்கியான ஸ்பாட், பட் சூப்பரான இடம். போனால் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரியான வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். जो पास तेरे वही तेरा, बाकी सब मोह का फेरा, तू क्यों समझ ना पाया, तन मिट्टी है मन मा